அடிக்கடி படபடப்பாயிடுறீங்களா? சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பால்பிட்டேஷன்ஸ், அதாவது படபடன்னு இருக்கா? அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ரொம்ப பதட்டம் ஆகிடுது, சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அஜிடேஷன் ஆகிடுது, ஒரு பதட்டமாக ஆகிடுது, படபடப்பாகவே இருக்கேன், சாதாரணமாக கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், படுக்கலான்னு நினச்சா கூட ரொம்ப படபடப்படன்னு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்கக்கூடுமா? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுமா? இது எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும்? எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு நாங்கள் புரிகிற மாதிரி சில விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். என்ன மாதிரி? உங்களோட பாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறின்னு சொல்லி, அந்த வகையில் இந்த படபடப்பும் ஒரு வியாதியோட அறிகுறின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த படபடப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், அதாவது பர்டிகுலராக உங்கள் பாடியில் ஒரு ஆர்கன் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்திட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பால்பிட்டேஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது உங்களோட இருதய உறை, அதாவது பெரிகார்டியம்னு சொல்கிறாங்க. அக்குபஞ்சர் ரீதியில் இதை அப்படி தாங்க அணுகுறாங்க. உங்கள் பாடியில் வந்து ஹீட் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும். அங்கங்கே உங்கள் பாடியில் சூடு வந்து மாறி மாறி தெரிகிற மாதிரி இருக்கும். தலையில் ஒரு ஹீட்டாக தெரிகிற மாதிரி, காது பக்கத்தில் ஹீட்டாக இருக்கிற மாதிரி, பாடி தனியாக ஹீட்டாக இருக்கிற மாதிரி, அல்லது சிலருக்கு வந்து கால்கள் வந்து சில்லுன்னு ஆகிடும். மற்ற பாடியெல்லாம் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும், கால் பாதங்கள் மட்டும் சில்லுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஞாபக மறதி நிறையா இருக்கலாம். காது சைடில் ஏதாவது சவுண்டு, இறைச்சல் இந்த மாதிரி இருக்கலாம், குடைச்சல் மாதிரி இருந்துகிட்ருக்கலாம். ஞாபக மறதி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. என்ன நினச்சிட்டு இருந்தோம், என்ன பேசிகிட்டு இருந்தோன்னு கூட மறந்துடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். செஸ்ட் போர்ஷனில் ஒரு ஹெவினஸ் எப்போவுமே இருக்கும். மல்லாக்க மேலே பார்த்து படுக்கிறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. சைட்லேயோ ஒரு கழிச்சோ அல்லது குப்புறப்படுத்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். விரல்கள்லாம் வலிக்கிற மாதிரியோ மரமரப்பாவோ தெரியும். பர்டிகுலராக உங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக தெரியும். உங்களோட நடுவிரல் அல்லது உங்களோட சுண்டு விரல் பகுதியில் ஒரு ரேடியேட்டிங் பெயின், இப்படி ஃபுல்லாக ஒரு பர்டிகுலராக உங்களோட இந்த இடம் மசில்ஸ், பைசப்ஸ் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாகவோ அடிக்கடி வலிச்சுட்டு கொடைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன அந்த படபடப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்க. டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரீட் பண்ணிக்கலன்னு சொன்னால் உங்களோட பெரிகார்டியம் வீக் ஆகிட்டு உங்களோட இருதயம் வரைக்கும் அது ஃப்யூச்சரில் பாதிக்கக்கூடும். தயவு செய்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும்.